வணக்கம். நாம சும்மா தூக்கி போடுற குப்பையிலிருந்து ஒரு பொக்கிஷத்தை உருவாக்க முடியும்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நாம அத பத்தி தான் பார்க்க போறோம். வேஸ்ட்னு நாம நினைக்கிற ஒரு விஷயம் எப்படி ஒரு மதிப்புமிக்க வளமா மாறுதுன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு வருஷமும் உலக அளவுல நாம எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு உணவை வேஸ்ட் பண்றோம்னு நினைக்கிறீங்க? ஒரு நம்பர் சொல்றேன், கேட்டு ஷாக் ஆகாதீங்க. 130 கோடி டன். அடேங்கப்பா, இதை யோசிச்சு கூட பார்க்க முடியல இல்லையா? சரி, இவ்ளோ வேஸ்ட் பண்றதுனால என்ன ஆகுது? இது சும்மா குப்பை இல்லைங்க. இது ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனை. நிஜத்தை சொல்லணும்னா, நாம யூஸ் பண்ற பெட்ரோல், டீசல், அப்புறம் விவசாயத்துக்கு அடுத்தபடியா மனுஷங்க உருவாக்குற மீத்தேன் வாயுவுக்கு முக்கியமான காரணம் இந்த குப்பமேடுகள் தான். இது நம்ம கிளைமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஆனா எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும்ல. இப்போ இந்த பெரிய பிரச்சனைய ஒரு சூப்பரான வாய்ப்பா மாத்தின சில கிரேட் இன்னோவேட்டர்ஸ பார்க்க ஒரு குட்டி உலக பயணம் போகலாம். ரெடியா? நம்ம பயணத்துல முதல் ஸ்டாப் நம்ம இந்தியா தான். ஹைதராபாத்ல போவன்பள்ளின்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. அங்க தினமும் 10 டன் காய்கறி விக்காம வேஸ்டா போகுமா. ஆனா இப்போ அத வேஸ்ட் பண்ணாம அந்த மார்க்கெட்கே கரண்டாவும் சமைக்க கேஸாவும் மாத்துறாங்க. இன்னும் ஒரு பிரமாதமான சிஸ்டம் பாருங்க. அடுத்து வாங்க, ஆப்பிரிக்கால இருக்கிற சியரா லியோனுக்கு போலாம். அங்க அல்ஹாஜி சராஜ் பான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்காரு. நாம தூக்கி எறிகிற தேங்காய் ஓட்டை வச்சு காடுகளை அழிக்காம சுத்தமா எறிகிற ஒரு எரிபொருளை உருவாக்குறாரு. அங்க இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு அங்கேயும் ஒரு தீர்வு. சூப்பர் இல்ல? இப்போ இந்தோனேஷியாக்கு போவோம். அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. டோஃபு தயாரிக்கிற ஃபேக்டரியில இருந்து பயங்கர வாடை அடிக்கிற ஒரு தண்ணி வெளியே வரும். அதையே இப்போ ஒரு 56 வீட்டுக்கு சமையல் கேஸா மாத்திட்டாங்க. பாருங்க, ஒரு வேஸ்டான கழிவு நீர் இப்போ ஒரு ஊருக்கே பயன்படுது. எவ்வளவு ஸ்மார்ட்டான ஐடியா! இந்த மாதிரி புதுமைகளை உருவாக்குறதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்குன்னு அல்ஹாஜி சராஜ் பாவோட இந்த வார்த்தைகள் சொல்லுது. அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஈஸி இல்ல, ஆனா டைம் எடுக்கும். ஒரு பெரிய விஷயத்த உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அது கஷ்டமா இல்லைன்னா எல்லாருமே அதை செஞ்சிருப்பாங்களே. நிஜம்தானே? அவங்களோட இந்த அர்ப்பணிப்பு நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஓகே, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டோம். ஆனா இது எப்படி வேலை செய்யுது? இந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? அதை ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் பேரு ஆனரோபிக் டைஜஷன், அதாவது காற்றில்லா செரிமானம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மூடின டப்பாக்குள்ள ஆக்சிஜன் இல்லாம இந்த உறவு கழிவுகளை போடுறோம். அதுக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி பாக்டீரியாக்கள் இத சாப்பிட்டு நமக்கு பயோகேஸ, அதாவது மீத்தேன் கேஸ கொடுக்குது. இது முழுக்க முழுக்க ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். நம்ம ஹைதராபாத் பிளான்ட்டையே உதாரணமா எடுத்துக்கலாம். இதுல 3 ஸ்டெப் தான். 1, கழிவுகள் எல்லாம் நல்லா அரைச்சு ஒரு கூழ் மாதிரி மாத்துறாங்க. 2, இந்த கூழை ஒரு பெரிய டேங்க்ல ஊத்தி பாக்டீரியாக்களுக்கு சாப்பாடா கொடுக்கறாங்க. 3, அதிலிருந்து வர பயோகேஸை எடுத்து கரண்ட் தயாரிக்கவோ இல்ல சமைக்கவோ யூஸ் பண்றாங்க. அவ்வளோதாங்க விஷயம். ரொம்ப சிம்பிள். சரி, இந்த பயோகேஸ்ல அப்படி என்னதான் இருக்கு? இதுல முக்கியமா 2 கேஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 60% மீத்தேன். இந்த மீத்தேன் தான் நமக்கு எனர்ஜி கொடுக்கிற ஹீரோ. மீதி 40% கார்பன் டை ஆக்சைடு. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதனால உண்மையிலே என்ன பயன்? அந்த போவன்பள்ளி பிளான்ட் மட்டுமே ஒரு 3 வருஷத்துல 22 டன் எல்பிஜி கேஸ மிச்சப்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்ல, 3 லட்சம் யூனிட்டுக்கு மேல கரண்டையும் தயாரிச்சிருக்கு. இது உண்மையிலே ஒரு பெரிய சாதனை தாங்க. ஓகே, இப்போ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ பத்தி பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் ஸ்கேல குறைச்சு ஒரு சின்ன பிசினஸ்க்கு இது எப்படி யூஸ் ஆகும்னு பார்க்கலாம். இது பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு புது வழியை காட்ட போகுது. இந்த பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சூப்பர் தான். ஆனா நீங்க கேட்கலாம், ஒரு கேஸ் தட்டுப்பாடு வர்றப்போ ஒரு சின்ன ஹோட்டலுக்கு இந்த டெக்னாலஜி உண்மையிலே கை கொடுக்குமான்னு? ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? வாங்க, இதுக்கு பதில் இருக்கான்னு பார்க்கலாம். இந்தியால இருக்கிற சின்ன ஹோட்டல்களோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தேவையில கிட்டத்தட்ட 60% எல்பிஜி கேஸ நம்ம வெளிநாட்டுல இருந்து தான் வாங்குறோம். சப்ளைல சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா கூட முதல்ல பாதிக்கப்படுறது இந்த ஹோட்டல்கள் தான். வெறும் 3 நாள் கேஸ் வரலேனா போதும், கடைய கூட்ட வேண்டிய நிலைமை வந்துடும். இங்கதான் ஒரு சர்ப்ரைசிங்கான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு சீக்ரெட் இருக்கு. அது என்னன்னா, மாட்டுச்சாணம். ஆமாங்க, உணவு கழிவுகளோட இந்த மாட்டுச்சாணத்தையும் சேர்க்கும்போது இந்த சின்ன சிஸ்டம் கூட ரொம்ப திறமையா வேலை செய்யுது. இது பாக்டீரியாக்களை அதிகப்படுத்தி கிட்டத்தட்ட 20-30% அதிகமா கேஸ் உற்பத்தி பண்ண உதவுது. அப்போ இந்த பயோகேஸ் சிஸ்டம் 2 விதமா வேலை செய்யுது. ஒன்னு, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறப்போ எல்பிஜி செலவை குறைச்சு காசை மிச்சப்படுத்துது. 2வது, திடீர்னு கேஸ் தட்டுப்பாடு மாதிரி ஒரு நெருக்கடி வர்றப்போ இது ஒரு லைஃப் சேவரா மாறுது.
மத்த ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடி இருக்கும்போது இவங்க கிச்சன் மட்டும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். சோ இது சேவிங்ஸும் கொடுக்குது, செக்யூரிட்டியும் கொடுக்குது. சரி, இதுக்கெல்லாம் எவ்ளோ செலவாகும்னு நீங்க கேப்பீங்க. ஒரு சிஸ்டம் செட் பண்ண கிட்டத்தட்ட 33,000 66,000 ரூபாய் வரைக்கும் ஆகும். போட்ட காசை ஒரு 1.5 வருஷத்துல 2.5 வருஷத்துக்குள்ள எடுத்துடலாம். ஆனா இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த 3 நாள் கேஸ் தட்டுப்பாடு மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா போதும், அந்த நஷ்டத்திலிருந்து காப்பாத்துறது மூலமாவே இந்த சிஸ்டம் அதோட செலவை அதுவே சம்பாதிச்சு கொடுத்துடும். சோ கடைசியா பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி நமக்கு ஒரு புது பார்வைய கொடுக்குது. அதாவது குப்பைய ஒரு பிரச்சனையா பார்க்காம அத ஒரு வளமா, ஒரு ரிசோர்ஸா பார்க்கற மனப்பான்மைய உருமாக்குது. இந்த முழு கலந்துரையாடல்ல இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயம் இதுதான். நம்பர் 1, வேஸ்ட்ங்கிறது குப்பை இல்ல, அது ஒரு ரொம்பவே மதிப்புமிக்க வளம். நம்பர் 2, லோக்கல்ல நமக்கு தேவையான எனர்ஜியை நாமே உருவாக்குறது நம்மள ரொம்ப வலிமையாக்கும். நம்பர் 3, இந்த மாதிரி ஐடியாஸை எல்லாருக்கும் ஷேர் பண்றது மூலமா உலகத்துல எங்க வேணாலும் இந்த மாதிரி தீர்வுகளை வேகமா கொண்டு போக முடியும். கடைசியா உங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். ஒரு சின்ன கிச்சனே அது உருவாக்குற குப்பையிலிருந்து சக்தியை எடுத்துக்க முடியும்னா, நம்ம சமூகத்துல நம்மள சுத்தி நம்ம கவனிக்காம விடுற இந்த மாதிரி மறைக்கப்பட்ட வளங்கள் இன்னும் எத்தனையோ இருக்கும் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.